திருப்பாச்சி படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது கில்லி படம் 200 நாட்களை தொட்டிருந்தது. பத்திரிகைகளில் கோலாகலமாக 200 நாள் விளம்பரங்கள் வந்திருந்தன. அதை விஜயிடம் காட்டி, சார், நம்ம படம் கில்லியை விட 1 நாளாவது அதிகமாக ஓடும் என்றேன். அதற்கு விஜய், எனக்கு அவ்வளவு வேண்டாம், 100 நாள் ஓடினா போதும் என்றார். நான் சொன்னபடியே கில்லியை பீட் செய்தது திருப்பாச்சி. அதற்கு விஜய் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பரிசு கொடுப்பார் என்று நான் நினைத்திருக்கவே இல்லை. திருப்பாச்சி ரிலீஸ் ஆகி தமிழ்நாடெங்கும் 5 நாட்களாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகள். நான் மதுரை பக்கம் உள்ள திரையரங்குகளுக்கு விசிட் செய்து மக்கள் படத்தை எப்படி ரசிக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள சென்றிருந்தேன். அடுத்து யார் படம் கொடுப்பார்கள், பெரிய ஹீரோவை இயக்க முடியுமா என்று எதுவும் தெரியவில்லை. ஒரு தியேட்டரில் மக்களுடன் மக்களாக அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு ஃபோன் கால். அழைத்தவர் AM ரத்னம். எங்க இருக்கீங்க என்றார். மதுரையில் என்றேன். சென்னை வந்ததும் உடனே என் ஆபீஸ் வாங்க என்றார். அவ்வளவுதான் அவர் பேசியது. எனக்கு ஜிலீர் என்றிருந்தது. ஒரு பெரிய ஹீரோவின் படம் வெளியான 5 நாட்களுக்குள் ஒரு பெரிய தயாரிப்பாளர் பார்த்துவிட்டு இந்த இயக்குனரை வைத்து படம் தயாரிக்கலாம் என்று முடிவெடுப்பார் என்றெல்லாம் நான் நம்பவில்லை. சென்னை வந்ததும் அவரின் அலுவலகத்துக்கு போய் காத்து கொண்டிருந்தேன். அவர் உள்ளே வருவதும் போவதுமாக இருந்தார். என்னை பட வாய்ப்பு கேட்டு வந்திருக்கும் ஓர் உதவி இயக்குனர் என்று அவர் நினைத்து விட்டார். அதனால் நானே அவர் முன்பாக போய் நின்று, சார், திருப்பாச்சி பட டைரக்டர் பேரரசு நான் தான் என்றேன். அட என்னங்க, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, வாங்க வாங்க என்று அவரின் அறைக்குள் அழைத்து போனார். உங்களுக்கு வாழ்த்துக்கள், விஜய் சார் எனக்கு கால் ஷீட் கொடுத்திருக்கார், நீங்க தான் டைரக்டர் என்று சொன்னார். திருப்பாச்சி படம் பார்த்தேன், நீங்க தான் அதை டைரக்ட் பண்ணவரா என்று நம்ப முடியாமல் கேட்டவர், விஜய் சாருக்கு ஏதாவது கதை ரெடியா இருக்கா என்றார். இருக்கு சார் என்று சொல்லிவிட்டு சிவகாசி படத்தின் அவுட்லைன் கதையை சொன்னேன். சரி, விஜய் சாரிடமும் சொல்லி ஓகே செய்துவிட்டு வந்து விடுங்கள், ஆபீஸ் போட்டு விடலாம் என்றார். உடனே விஜயை சந்தித்து கதை கருவை சொன்னதும், ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்கிரிப்ட் வேலையை சீக்கிரம் முடிங்க என்றார். உடனே நான் ரத்னம் சாரிடம் போய் ஹீரோ கதையை ஓகே பண்ணிட்டார் சார் என்றேன். அவர் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, இப்ப நல்ல நேரம் என்றார். நான் வேண்டாம் சார் என மறுத்தேன். ஆச்சரியமாக என்னை பார்த்தார். இல்லை சார், முழு ஸ்கிரிப்டையும் முடிச்சு அதை விஜய் சாருக்கு சொல்லி அவர் ஓகே சொல்லட்டும், அந்த ஸ்கிரிப்டை நீங்களும் கேட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன் என்றேன். உங்களுக்குன்னு ஏதோ பாலிசி வச்சிருக்கீங்க போல இருக்கு, சரி டிஸ்கஷனுக்கு ரூம் போட்டு கொடுக்குறேன், வந்துடுங்க என்றார். நான், அதுக்கும் இப்போ அவசியம் இல்லை சார், நான் முழு ஸ்கிரிப்டோடு வர்றேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். ரத்னம் சார் என்னை ஒரு மாதிரி பார்த்தார். அதை பற்றி கவலைப்படாமல் கிளம்பிவிட்டேன். ஏனென்றால் சினிமாவில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். முழு ஸ்கிரிப்டையும் ஹீரோ கேட்ட பின் அவருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். அப்போது தயாரிப்பாளரை கூட்டு வேற டைரக்டர் சொல்றேன் என்று சொல்லலாம். அப்படி சொன்னால் வாங்கிய அட்வான்ஸை என்னால் திரும்ப கொடுக்க முடியாமல் போகலாம் அல்லவா? அப்போது பல பேச்சுலர் போர்ஷன்கள் கொண்ட அனைவருக்கும் ஒரே காமன் பாத்ரூம் டாய்லெட் இருந்த வீட்டில் மாதம் 1200 ரூபாய் வாடகைக்கு குடியிருந்தேன். அடுத்து 3500 ரூபாய் வாடகை கொடுத்து தனியாக கழிவறை குளியலறை வசதி கொண்ட வீட்டுக்கு போகலாம் என்றால் அதற்கு 40,000 அட்வான்ஸ் கொடுக்க பணமில்லை. திருப்பாச்சி சூப்பர் ஹிட் ஆகியிருந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நிலையில்தான் நான் இருந்தேன். இந்த சமயத்தில் தான் ரத்னம் சாரிடம் அட்வான்ஸ் வாங்க மறுத்தேன். விஜயை வைத்து ஒரு படம் இயக்கினாலே சாதனை என்கிற நிலையில் 2வது படமெல்லாம் நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை விஜய் கொடுத்தார். திருப்பாச்சியை பொறுத்தவரை ஏற்கனவே எழுதியிருந்த கதையில் விஜயை பொருத்தி சில மாற்றங்கள் செய்தேன். ஆனால் சிவகாசியில் விஜய் தான் ஹீரோ என்று முடிவானதும் அவரை மனதில் வைத்து திரைக்கதையை எழுதினேன். எழுதிய கதைக்கு ஹீரோ நடித்தாலும் ஹீரோவுக்காக கதை பண்ணினாலும் அதை சரியாக செய்துவிட்டால் படம் உறுதியாக வெற்றி பெறும் என்பதற்கு திருப்பாச்சியும் சிவகாசியும் எடுத்துக்காட்டுகள். சிவகாசி ஷூட்டிங் சமயத்தில் விஜய் என்னிடம், இந்த படத்துக்கு பிறகு ரஜினி உங்களை கூப்பிடுவார் பாருங்க என்றார். அவர் சொன்னது போலவே சிவகாசி ஹிட் ஆகி இருந்த நேரத்தில் ரஜினி சார் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி போனை கொடுத்தார்கள். எனக்கு ஷாக். போனை காதில் வைத்தேன்.
நான் ரஜினி பேசுகிறேன். சிவகாசி படம் பார்த்தேன். படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. டயலாக்ஸ் நல்லா எழுதியிருக்கீங்க. சென்டிமெண்ட்டை அட்டகாசமாக டீல் பண்ணியிருக்கீங்க. அந்த திறமை இருந்தால் சினிமாவில் லாங் ஸ்டாண்டிங் நிற்கலாம். வாழ்த்துக்கள் என்றார். அவர் பேசி முடித்து ஃபோனை வைத்து சில மணி நேரம் வரையிலும் அந்த பாதிப்பில் இருந்து விடுபட முடியவில்லை. விஜயை வைத்து அடுத்தடுத்து 2 படங்கள் இயக்கி வெற்றி கொடுத்து விட்டதால் விஜய் பட டைரக்டர் என்கிற முத்திரையை என் மீது சுமத்தி விட்டார்கள். சிவகாசியை இயக்கி முடிக்கும் போதே எனக்கு தெரிந்துவிட்டது, அஜித்தை தவிர மற்ற எல்லா ஹீரோக்களும் நமக்கு கால்ஷீட் கொடுப்பார்கள் என்று. ஏனென்றால் அப்போது விஜயும் அஜித்தும் 2 துருவங்கள். விஜயை இயக்கியவர்கள் ஒருபோதும் அஜித்தை இயக்க முடியாது என்கிற நிலைதான் அப்போது இருந்தது. அதுதான் யதார்த்தம் என்றும் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அது உண்மை அல்ல என்பதை எனக்கு உணர்த்தினார் அஜித். உதவி இயக்குனராக இருந்த காலத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள் நுழைய வேண்டும் என்பது என் ஆசை. ஆனால் அங்குள்ள வாட்ச்மேன்கள் கூட என்னை உள்ள விட மாட்டார்கள். அப்போது பேருந்து டிக்கெட்டுக்காக வைத்திருந்த 10 ரூபாயை லஞ்சமாக கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்து அங்கே நடந்த படப்பிடிப்பை பார்த்தவன் நான். அப்படிப்பட்ட ஏவிஎம் நிறுவனம் அழைத்து 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தார்கள். ஹீரோ யார் என்று கேட்டபோது அஜித் என்றார்கள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் தான் டைரக்டர் என்று அஜித்துக்கு தெரியுமா என்று கேட்டேன். சார், அவர் சொல்லி தான் உங்களை அழைத்தோம், உங்களை பரிந்துரைத்ததே அவர்தான் என்றார்கள். மற்றொரு பெரிய அதிசயம் திருப்பதி பட பூஜையில் நடந்தது. அப்படி என்ன அதிசயம்? அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.